எல்லாருக்கும் வணக்கம். அவங்க முதலே சொல்லிட்டாங்க ஓரிரு வார்த்தை அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் பேசிட்டு போய் உட்காந்துருன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏன்னா இது வந்து நான் மேடைக்காக சொல்ல வரல. ஏன்னா நான் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குறும்படம் எடுத்து அதில் ஒரு சின்ன அவார்டு வாங்கணுன்ற ஒரு ஆசையில் நான் தேடாத ப்ரொடியூசர்ஸ் இல்லை. எனக்கு காஸ்பர் மாதிரி ஒரு சார் கிடைக்கல. அதுதான் உண்மை. ரியலி ஐம் டெல்லிங் யூ. ஏன்னா அந்த அந்த குறும்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு இருக்கிற டாப் ப்ரொடியூசர்ஸ் 10 பேர்த்திட்டையுமே அந்த கதை நான் சொல்லியிருக்கேன். பிரமாதம்பான்னு சொல்லியிருக்காங்களே தவிர யாருமே எடுக்க முன் வரல. காரணம் கமர்ஷியல் கிடையாது. ஸோ இவங்க எடுத்திருக்க ஒரு ரூபாய்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைதட்டுற அந்த கரவோசை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஃபர்ஸ்ட் இந்த டீமுக்கு நான் ஒரு பிளைண்டாக தான் நான் இங்கே வந்தேன். சீரியஸாக எனக்கு இந்த டீமில் இருக்க யாரை பற்றியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இளங்கோ சாரை போன வாரம் மீட் பண்ணேன். ஃபோன் பண்ணி நீங்கள் வரணுன்னாரு. நான் வந்துட்டேன். பட் சார் கூப்பிட்டாருன்றக்காக தான் வந்தேன். பட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் ஃபிலிம் ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் த ஹோல் டீம். என்ன காரணம்னா அதான் அந்த காசு. இப்போ சினிமாவில் எல்லா பேருமே இப்போ எந்திரன் படம் இருக்கட்டும், எந்த படமாக இருக்கட்டும், 110 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு தேட்டருக்குள்ளே போய் படம் பார்த்துட்டு கமெண்ட் அடிச்சுட்டு ஜாலியோ சந்தோஷமோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு வெளியே வரோம். வேறஸ் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம காசு கொடுத்தா கூட எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதை எடுத்து பப்ளிக்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. சீரியஸாகவே என்னோட அந்த சுதந்திரம் இன்றைக்கும் என் மனசுக்குள்ளே இருக்குது. நான் இன்றைக்கி வந்து துங்கா நகரம்னு ஒரு படம் பண்ணேன். காட்ஸ் கிரேஸில் ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு. நீ அடுத்த படம் பண்ணுவேன். அடுத்த சிகரம் தொடுன்னு ஒரு படம் பண்ணுறேன். இது எல்லாம் நான் பண்ணாலும் என்னோட அந்த சுதந்திரம் என் மனசுக்குள்ளே தான் இன்னும் இருக்குது. அந்த சுதந்திரம் வந்து 100% வெளியே வரும். நான் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒன்றே தான் சொல்கிறேன். என்ன காரணம்னா அவங்க 2 வார்த்தை பேசணுன்ட்டாங்க, வேறு வழி இல்லை. ஒன்றே எனக்கு அந்த மனசுக்குள்ளே இருக்க அந்த கதை, அந்த வழி வந்து இன்னும் வெளியே வர முடியல. தூங்காநகரம் விட்டானா கூட சுதந்திரம் இன்னும் எனக்கு வெளியே வரலை அப்படின்ற ஒரு வழி இருக்குது. அந்த கதையை சின்னதாக அவங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் எடுப்பேனா எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. ப்ரொடியூசர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. மேபி இதை நான் சொல்கிறது மூலயமா இதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. காஸ்பர் சாருக்கு பிடிச்சி போகலாம். சும்மா ஒரு சின்ன லைன் தான். ஒரு குக்கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டுருக்கான். அவன் பேர் வேலு. ஒரு தாடி, உங்களுக்கு தெரியும், குக்கிராமம், ரொம்ப இன்டீரியர் கிராமத்தில். ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு கிராமத்து பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு வாத்தியார் அன்னைக்கு சுதந்திர தினம் கொடியேற்ற போகிறாரு. ஸோ இவன் வேலு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிறது 2 கோமணம், ஒரே ஒரு கோமணம் இருக்கும். அந்த கோமணத்தை கட்டிட்டு போவான். போய் எல்லா வேலையும் பார்ப்பான். திரும்பி நைட்டு வருவான். நைட்டு வந்துட்டு அதை அலசி காய போட்டுட்டு திரும்பி அடுத்த நாள் காலையில் அதை உடுத்திட்டு போவான். ஸோ அந்த ஒரு கோமணம் காயும் போது அவன் எந்த ஸ்டேட்டஸில் இருப்பான்றது யாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும் அவன் எந்த ஸ்டேட்டஸில் இருப்பான்றது. ஸோ இந்த மாதிரி குடும்பத்தை வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு அந்த வாத்தியார் போகிற வழியில் சொல்கிறாரு, இன்றைக்கி சுதந்திர தினம்ப்பா, வந்து கொடியேற்றுற மட்டும் அவன் பண்ணுறாரு. உள்ள போகிறாரு. இவர் கூப்பிட்றாரு, வாப்பா அப்படின்றாரு. சரின்னு சொல்லி இவன் ஓரமாக போய் நிற்கிறான். நின்ன உடனே அங்கே இருக்கிற கொடியை ஏற்றிட்டு அந்த வாத்தியாரெலாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படிலாம் பேசிட்டு அவர் போயிடுறாரு. இவன் கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து தூங்குறான். படுத்துருக்கான், கண்ணை மூடுறான். இவனுக்கு ஒரு ட்ரீம். இதே வேலு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற அந்த குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு வட்ட செயலாளரோ ஒரு செயலாளரோ அது மாதிரி ஆகிட்டு கிருன்னு கீழே இறங்கிறாரு. இப்போ நல்லா ஷேவ் பண்ணி நல்லா பளபளன்னு இருக்கிற ஒரு முகம். இப்போ அவர் எங்கே வர்றாருன்னா அந்த கொடியேற்றுற ஃபங்க்ஷனுக்கு இப்போ அவர் தான் கொடியேற்றுற சீஃப் கெஸ்ட்டாக உள்ளே வர்றாரு அவர் ட்ரீமில். ஸோ உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து ட்ரீமில் வந்துட்டு அந்த கொடியெல்லாம் ஏற்றுறாரு. ஏற்றிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு வந்து ஒரு பட்டு வேஷ்டி, அந்த ஆளுகளுக்கெல்லாம் பட்டு வேஷ்டி, பட்டு இது எல்லாம் ட்ரீம்ன்றதுனால எல்லாமே பட்டில் இருக்குது பயங்கரமாக. ஸோ இவர் வந்து நின்றுட்டு மைக்கை பிடிச்சி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், வாருங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உடுத்திக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அந்த பட்டு வேஷ்டி அதெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு ட்ரீம்லே. இங்கே கட் பண்ணால் இவர் படுத்துக்கிட்டே வாருங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உடுத்திக்கொள்ளுங்கள்ன்றாரு. டபார் அந்த ட்ரீமில் ஏதோ கடக்கடக்குன்னு சவுண்டு கேட்குது. எந்திரிச்சு முடிச்சு பார்க்குறாரு. தூரத்தில் ஒரு கால் அந்த கோமணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. கட்டியிருக்கிற கோவலம் கடவாடப்பட்ட நாள் ஆகஸ்ட் 15. ஸோ இது மனசுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தது. உண்மையிலே இன்றைக்கி இதை எடுக்கிறோமோ எடுக்கலையோ உங்கள் மத்தியில் இறக்கி வச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இந்த டீம் ஆனால் நார்வே ஃபெஸ்டிவல்ன்றது உண்மையிலே பெரிய ஃபெஸ்டிவல்.
என்னோட தூங்கா நகரத்தை அனுப்பணும்னு நான் குட்டிக்கரன்னு அடித்து பார்த்தேன். இந்த வருஷம் பண்ண முடியாது சார், ஏன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் தான் சென்சார் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போன படங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த படம் போயிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு அவார்டு வாங்கினது உண்மையிலே வெரி 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 ஹாப்பி ஃபீலிங். இந்த டீமுக்கு எவ்வளவு நம்ம பாராட்டுகள் சொன்னாலும் அது தகாது. ஸோ உங்களோட கரகோஷத்தோட இன்னொரு தடவை அவங்களுக்கு எல்லாம் கைதட்டி எந்திரிச்சு நின்று ஒரு தடவை அவங்களுக்கு கைதட்டி நம்ம இது பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Really they deserve it. Really they deserve it. Hats off sir. Hats off to the team. Hats off to all. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மிஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை வந்து சமீபமாக எத்தனை படத்தை பார்த்துட்டு அவர் எனக்கு கூப்பிட்டு பேசினார். அப்படி தான் எனக்கு அறிமுகம். அவர் ஒரு இயக்குனராக எனக்கு தெரியாது, அவருக்குள்ளே ஒரு படைப்பாளி இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ சமீபத்தில் என்னோடய நண்பர் இளையபாலான்னு ஒருத்தர் அவர் கூட இருக்கார், அவர் தான் என்ன சொன்னார். அப்புறம் ஸ்டீஃபன் அவரும் கூப்பிட்டார், வந்து பார்த்தேன். உண்மையிலேயே மிக அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு இந்த படம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் கைத்தட்டினாங்க, எனக்கு கைத்தட்டு தோணலை ரியலாகவே. ஏன்னா நான் அப்செட் ஆகி உட்காந்துருந்தேன். அப்படி ஒரு பெயினை வந்து ஒரு படைப்பில் வந்து ஒரு பெயினை கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது நிஜ வழி. நமக்கு இயல்பாகவே அதில் வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டு அப்படிலாம் இருந்துட்டு விஷுவலாக அதை பார்க்கும்போது சில இடங்களில் வந்து அவர் வந்து ஒன்லி எஃபெக்ட்ஸ் மட்டுமே இருந்தது. கத்தியால் குத்தும் போது அந்த பிளட்டு கீழே இருந்த எஃபெக்ட்ஸ் மட்டுமே இருந்தது. எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது. அது சாதாரணமாக ஒரு படைப்பாளிக்கு அப்படிங்கும்போது வந்து படைப்பு ஆளுமை இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து டயலாக்ஸ் இடையில கூட கைத்தட்டினாங்க. இயல்பாகவே வந்து அந்த டயலாக்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து அதில் நடித்திருந்த நடிகர்கள், அந்த வில்ல நடிகர், நான் வந்து வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது இதை பார்த்துட்டு போய் வெளியில் பேசிகிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு ஸ்டீஃபன் வந்து இலங்கையில் இருந்திருக்கிறாரான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை அப்படின்னாங்க. அவ்வளோ பிரமாதமாக அந்த லாங்குவேஜ், அவங்களுடைய அந்த மொழி பிரவாகம் அப்படி இருந்தது. ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தார். அதை பார்த்து முடிக்கும்போது வந்து நமக்கு வந்து இயல்பாக நம்மளை மீறி நமக்கு வந்து ஒரு பெரிய துக்ககரமான ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. உண்மையில் ரொம்ப பாதிச்சுது. அதுதான் அந்த படைப்பினுடைய வெற்றி. நிச்சயமாக பத்திரிகைக்காரர்களும் மீடியாவில் உள்ளவங்களும் இந்த மாதிரி படைப்பாளிகள் தான் இன்றைக்கி இலங்கையில் நடக்கின்ற அக்கிரமங்களை, அநியாயங்களை வெளியில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இதை பார்த்த யாருக்காக இருந்தாலும் நிச்சயமாக இனவுணர்வு உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்கும் உள்ளுக்குள்ளே ஏதாவது நம்ம பண்ணணுங்கிற உணர்வும் ஏற்படும். அதை இந்த குறும்படம் பண்ணியிருக்கு. அதற்காக அவருக்கு என் வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே, மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிஜமாகவே நான் இங்கே வரும்போது வந்து இவருக்குள்ளே இப்படி ஒரு படைப்பாளி இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. இன்னொன்று, இதை பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அந்த விதத்தில் வந்து ஒரு படைப்பு நிஜமாகவே பார்க்குறவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துனதுன்னா அதுதான் மிகச்சிறந்த படைப்பாக நான் கருதுகிறேன். அந்த விதத்தில் இவர் ஜெயிச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளருக்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த குறும்படத்தோட ப்ரொடியூசர் காஸ்பர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. இதோட இயக்குனர் ஸ்டீஃபனும் எனக்கு ஃப்ரெண்டு. எல்லாமே எங்கள் ஏரியா தான், முகப்பேரில் இருக்கோம் நாங்கள். காஸ்பர் வந்து இந்த குறும்படத்தை தயாரிக்கும் போது ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார், அவ்வளோதான். பெரிய ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து ஸ்டீஃபனுக்கு வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்து இந்த குறும்படத்தை எடுக்க முடியல அவரால். ஸ்டீஃபன் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தது எனக்கு தெரியும். ஒரு படம் பண்ணோம் அப்படின்றது தான் அவருடைய எய்மு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டீஃபன் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு. எல்லாருமே வந்து குறும்படம்னா எதோ பண்ணுறாங்க. இப்போ கிடைக்கிற கான்செப்ட் வச்சுக்கிட்டு ஒரு த்ரில்லரு, ஒரு இதுன்னு எதோ பண்ணுறாங்க. பட் இலங்கை பிரச்சனை வச்சு மையமாக ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து காஸ்பர் சப்போர்ட் பண்ணார். ரொம்ப பெரிய விஷயம் அது. யாருமே டக்குன்னு அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது யாரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த டீமாக ஃபார்ம் பண்ணதுன்னு சொன்னது சாதாரணமான விஷயம் இல்லை. எடிட்டர் தாஸ், அவர் ஒரு அப்போ படம் பண்ணிகிட்டு இருந்தார். சத்யா இசையமைப்பாளர், ரொம்ப பிஸியானவர். நிறைய ஆட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், நிறைய படங்களுக்கு பின்னணி இசையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கடுத்தது ஆர்ட் டைரக்டர் பிரேம், அவரும் பிஸியான ஒரு ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமராமேன், அவருடைய கஷ்டத்தை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து நீங்கள் பார்க்கலாம், படம் பார்க்கும்போது ஒரு நிஜமாக ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ண ஃபீல் இருக்கும். அவர் லொக்கேஷன் ஹண்ட்டே ஒரு வித்தியாசமாக பண்ணிட்டு இருந்தார். அவர் போய் பார்த்த இடங்கள், அவர் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப அற்புதமான படைப்பு. இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி, என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன்.
நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த திரு ஸ்டீஃபன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். முதலில் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலான்னு தான் ஒரு பிளானில் வந்தது. அதுக்கு முன்னே ஒரு குறும்படத்தை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவர் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு. குறும்படத்தை பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு களத்தை எடுக்கிறதுன்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்போ யதார்த்தமாக இந்த ஈழ பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டீவன் சொன்னார், சரி இதை இந்த கதைக்கு இதில் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவை சொன்னார். உட்காந்து பேசி கொண்டு இருக்கும்போது இந்த ஒரு ஸ்கிரிப்டை சொன்னார். எனக்கும் இந்த ஸ்கிரிப்டை பண்ணலான்ட்டு முழுமூச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்படி ஒரு யதார்த்தமாக ஆரம்பித்த இந்த குறும்படம் தான் இது, பிளட் ரெவல்யூஷன். பிளட் ரெவல்யூஷன் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டீமை ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ டீமுன்னு சொல்லும் போது முக்கியமாக சினிமாவில் ஒரு குழு அமைகிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் எனக்கு அமைஞ்சது ஒரு ஸ்பெஷல் டீமாக அமைஞ்சது. திரு கேமராமேன் வெங்கட்டா இருக்கட்டும், திரு சத்யா சார் மியூசிக் டைரக்டர், இப்போது நிறைய படங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எங்கேயும் எப்போதும் மியூசிக் டைரக்டர் அவர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் ஆர்ட் டைரக்டர் பிரேம் மற்றும் எடிட்டர் எல்வி.கே. தாஸ் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டு, எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த குறும்படத்தை ஆரம்பிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக எங்களுக்கு ஆகலை. ஷூட்டிங் ஒரு 5 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். எந்த இடம்னு பார்க்கும்போது ஒரு லொக்கேஷனுக்கு என்னை ஸ்டீஃபன் கூட்டிகிட்டு போனார். லொக்கேஷன் பார்க்கும்போதே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோம். ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த லொக்கேஷனில் போய் நாங்கள் எல்லாமே ரீச் ஆகணும். ஆரம்பித்த ஒரு 3 மணி நேரம் தான் எங்களால் நல்லா பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வந்தது. மழை, ஃபுல்லாக மழை. அந்த இடத்துல ஒதுங்கிறது கூட இடம் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரிவரு, அந்த செடிங்கெல்லாம் போகும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. எல்லாத்தையும் மீறி எந்த ஒரு லாப நோக்கம் எதிர்பார்க்காம இதை முடிச்சு கொடுத்த அனைத்து குழுவினர்களுக்கும் நன்றி. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, இரத்த புரட்சியை பற்றி நான் சில வரிகளை சொல்லணும். இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நிறைய மூல முடுக்கெல்லாம் மொழிக்காக, இனத்துக்காக, இந்த மண்ணுக்காக மனித உரிமைகளை நசுக்கப்படுகிறது, மனித உயிர்களை அறுக்கப்படுகிறது. இப்படி அறுக்கப்படுகிறதும் நசுக்கப்படுகிறதும் பலவாரியான இன மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு இனம் தமிழ் இனம். இந்த தமிழ் இனத்துடைய இனத்தை பற்றி பதிவு செய்ய நினைக்கும் போது தான் ஒரு சிறிய பதிவு பண்ணேன். ஈழத்துடைய மக்கள் நிறைய வலி இருக்குது, நிறைய பெயின் இருக்குது. ஆனால் அது உலகத்துக்கு இன்னும் நிறைய சொல்லலை. ஆனால் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கும்போது இதை ஏன் நான் பதிவு பண்ணேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் மீடியா நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நினச்சா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் திரும்பி பார்க்க வைக்க முடியும். அப்படி திரும்பி பார்க்கும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்காக தான் நான் பதிவு பண்ணேன். என்னன்னா, இந்த ஒரு சிறு பதிவை தமிழகம் மட்டும் இல்லாமல் நார்வே வரைக்கும் எடுத்துக்கொண்டு போன சேரன் சார் அவர்களுக்கும் பிரபு நேபாள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய டீம் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.